ரமேஷ், இந்த புரோக்கர் பொன்னம்பலம் வேலைக்கு ஆக மாட்டேங்கடா. போனை போட்டா ஏதோ வர்றங்கிறான், மாப்பிள்ளை அனுப்புறங்கிறான். அவன் தண்டக்கருவமா இருக்கிறான். சரி, இப்ப நல்ல ட்ரெண்ட்ல நல்ல ஃபேமஸான நல்ல வேலை கரனான புரோக்கர் யார் இருக்கிறா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து மாடசாமின்னு ஒரு அங்கிள் இருக்காரு. அது மாடசாமியா? இந்த எம்னு எழுத்துமே எனக்கு அலர்ஜிடா. மாடசாமி வேணாம், குப்புசாமி வேணாம். நல்ல ஆளா பார்த்து விசாரிச்சு சொல்லு, புரியுதா? 4 வேற கலந்துட்டு போகுது. அவன் வந்து பொண்ணுக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கு. நல்ல மாப்பிள்ளையே பார்க்கணும். நீ புரோக்கரை வேற புரோக்கரை கூட்டிட்டு வா, இல்ல நம்பர் தான் கூட போட்டு பேசுறேன், புரியுதா? மாமா வந்துச்சுரா தலைவலி மீண்டும். எப்படி மாமா இருக்கீங்க? நீங்க சௌக்கியமா தான் இருப்பீங்க. நீங்க சௌக்கியமா தான் இருப்பீங்க நல்லாவே தெரியும் மாமா. எதுக்கடா வந்த பண்ணாடா? நான் எப்படிதான் உடைக்கிறடா பண்ணாடா? உங்க பொண்ணு லைலாவை நான் பார்த்துட்டு போகணும் மாமா. வெயில்ல ரொம்ப களைப்பா இருக்கு மாமா. மோர் இருந்தா கொடுத்து சொல்லுங்க. லைலா கையினால அந்த மோரை சாப்பிட. உனக்கு ஐஸ் போட்ட மோர் வேணுமா, ஐஸ் போடாத மோர் வேணுமா? எனக்கு ஐஸ் போட்டு கொடுக்க மாமா. வெயில்ல வந்து ரமேஷ், ஐயாவுக்கு ஐஸ் போட்ட மோர் வேணுமா? அதுவும் நம்ம கொடுக்குறதான், நம்ம பொண்ணு லைலா தான் வந்து கொடுக்கணுமா? எப்படி இருக்கு பத்தியா? சரி, எதுக்கு வந்த 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 நோக்கம் என்ன சொல்லுடா பண்ணாட. மாமா அந்த பராசக்தி டைலாக் கொஞ்சம் பேலன்ஸ் விட்டேன் மாமா. டேய், நீ காலை யாரு முகலடா முடிச்சேன்? தெரியலையே. சொல்லி பேசிட்டு வேணான்னு சொன்னாலும் விட மாட்ட. நீ ஒரு உடம்பு பிடிச்ச பண்ணாட. நீ பேசி தொலைச்சிட்டு போ பண்ணாட. என் தங்கை கல்யாணி உலகத்தில் ஒரு வாக்கு கொடுத்தபடியாக உயிரோடு இருந்திருப்பார். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ உங்கள் முன் நிற்கிறானே இக்கொடியவன் வேணு. இவன் தான். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன் வந்தார்கள். அவ என் தங்கை கல்யாணி கடைக்கன் பார்வையும் காதலையும் கேட்டா. உலக மாதாவின் பேரால் பராசக்தியின் பேரால் ராணிக்காக கேட்டிருக்கிறான். இதோ உங்கள் முன் நிற்கிறானே இக்கொடியவன் பூசாரி. இவன் தான். அவள் குழந்தையை இறக்கமிட்ட உலகத்தில் விட்டு செல்ல விரும்பவில்லை. தன் குழந்தை பேசாதடா, கஷ்டத்துல பேசி போடா. செத்து நின்று குழந்தையை கொல்லாமல் விட்டு விட்டு போய்விட்டார். ஏன் தங்கை கல்யாணி அவும் சதுர்த்தி சிவகரணியார் நேயார் துட்டுக்கிட்டு இருக்க கண்டுகுட்டியே அதை காண செய்யாமல் கொண்டு விட சொல்லியிருக்கிறார். அந்த முறையைத்தான் ஏன் தங்கையை கையாண்டிருக்கிறார். இது எப்படி குத்தமாகும்? என்னுடைய சொந்த ஊர் ரான்பூர். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு காதலுக்கு வாழ்றதுக்கு வழியில்லை. தமிழ்நாட்டில் பிறந்த பெண்ணுக்கு ஆனால் தக்க பாதுகாப்பில்லை. என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் போலீஸ் வீட்டு பள்ளியிலே உலாவிக் கொண்டிருக்கலாம். இதற்கான இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. கல்யாணி ஓடினாள் ஓடினாள் ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். ஓடினால் போடா போடா பெரம்பு எடுத்துடா போடா பெரம்ப. என்ன தவறு? கல்யாணி ஓடினால் ஓடினால் பக்தி பயமுறுத்தி வறுமை தாக்கியது, பஞ்சம் தாக்கியது. ஓட்டத்தை நிறுத்திருக்க வேண்டும், பஞ்சத்தை போக்கிருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கிருக்க வேண்டும். வாழவிட்டார்களா? என் கல்யாணியே, இது யார் வழக்கும் இல்லை, எனது வழக்கு, எனது தங்கையின் வழக்கு. குலசேகரனும் கல்யாணியும் குறைய போவதில்லை. ஏற்றில் எந்த பக்கம் புரட்டி பார்த்தாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு. இது பயனுள்ள அரசியல் தத்துவம். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் ஓட்டத்தை நிறுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கிருக்க வேண்டும். பக்தி பயமுறுத்தியது, பஞ்சம் துரத்தியது. ஓடினால் ஓடினால் சட்டத்தை நீட்டோர் வாழ விட்டார்களா? என் கல்யாணியே, கல்யாணி நான் தான் உன்னுடைய சொந்த அண்ணன் குலசேகரன். இவன் உன்னுடைய சொந்த அண்ணனா? கிருக்கனா 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 கூப்பிடுவேன். ஆமா,
இந்த ஊர்ல கிற்காக நடித்தேன், பைத்தியக்காரனாக நடித்தேன், நான் வாழ்றதுக்கு நடித்தேன். நீதிபதி அவர்களே, என் தங்கைக்கு எந்த தண்டனை கொடுத்தாருங்க? அவளால தாங்க முடியாது. எனக்கு எந்த தண்டனை வேண்டும் எனக்கு கொடுங்க நீதிபதி அவர்களே. கொடுக்கிறது ஏப்பா டேய் போடா, போயிட்டு விட பண்ணடா, இடத்த காலி பண்ற. ஓ ரமேஷ் அவன் போயிட்டான பாடுறா. இல்ல அங்கிள். டேய் போடா போடா பண்ணாடா போடா பாடுடா. அங்கிள் இந்தாங்க மோர். நீங்க என்னடா ஐஸ் விட தண்ணி கொடுக்குற? அங்கிள் மோர் தீந்து போச்சு, ஐஸ் கியூப் வைக்கல, அதனாலதான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதையாவது கொடுத்திய. ஓகே அங்கிள். ஏண்டா இந்த பைத்தியக்காரனுக்கு நம்ம பொண்ணு நிலைமை என்னடா ஆகும்? தெரியல. ஓடினாலும் இல்லை பொண்ணை ஓட வச்சிருவான் இவன். ஆ? இவனுக்கு நீ என்ன பண்ற, நாளைக்கு கட்ட நீ கேட்ட உள்ள உள்சை லாக் போடுற. இவன் வந்தானா நான் இல்லைன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுரு, புரியுதா? இன்னொரு தடவை அவன் உள்ள வந்தான்னு வச்சுக்க, உனக்கு தான் அடி விடுவோம். எனக்கு அங்கிள். ஆமா நான் சொல்றது கேளு, கேட்டை கிரில் போட்டு லாக் பண்றான். வந்தானா அவன் தலைப்பத்தவ எங்க அவர் இல்ல, லைலாவும் இல்ல, லைலா அப்பாவும் இல்ல, வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டுரு, புரியுதா? உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா தப்புமா தப்புமா. உப்புமா 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 காலையில செஞ்சா காலையில வேணும் கிச்சடி, மதியம் வேணும் பச்சடி, சாயங்காலம் வேணும் உப்புமா. உப்புமா உப்புமா கிளம்புனோட கிளம்பலாம். கொஞ்ச நேரம் வண்டி சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வந்துட்டேன் மாமா. யாரு இவரு? என்ன மாமா எப்படி யார் நீங்க? ரமேஷ் யார் முன்னாடி காலையில் முடிச்ச நீக்கு தெரியலையே எனக்கு. ஒரு குரங்கு மாதிரி வந்து நிக்க, யாரா அது? தெரியல. தம்பி ரமேஷ் லைலாவ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லு மாமா. உங்களுக்கு எல்லாம் கட்டிலாம் தர முடியாது. நீங்களா உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வரைக்கும் விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் உனக்கு நான் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். எனக்கு வேணாம்பா. சட்டைய பாத்தியா? புது சட்டை 1500 ரூபாய் கொடுத்து சட்டைய நான் போட்டிருக்கேன். 50 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணி போட்டு வந்திருக்கேன். ரமேஷ் மாமா எப்படியாவது லைலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருமாமா எனக்கு. அழுக்கு பண்ண சட்டைய போட்டு வந்தீங்கன்னு 1500 ரூபாய் 1500 ரூபாய் 200 ரூபாய் அந்த சட்டை நானே வாங்குவேன். 50 ரூபாய் 30 ரூபாய் பண்றதுக்கு. நான் வெளிநாட்டுல இருந்து வாங்கி பையன் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்டு, அதனாலதான் 1500 ரூபாய் போட்டு வந்திருக்கேன் மாமா. 1500 போடு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாங்க லைலாக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க போறோம். வந்து இம்சை பண்ணி எங்களை போகும்போது தடை பண்ணாது. நான் என்ன பார்த்தா வந்து நல்ல மாப்பிள்ளை மாதிரி உனக்கு தெரியலையா? நல்ல அழகா இருக்கேன், லுக்கா இருக்கேன், எடுப்பா இருக்கேன், அது சோவா இருக்கேன் மாமா, சோவா இருக்கேன். அதனால உடம்பாரு வண்டி பண்ணாங்க சோல வந்த மாதிரி நல்ல பண்ணு சோல. ரமேஷ் நம்ம லைலாக்கு நல்ல மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது, என்ன பண்றது? எங்க போனாலும் எல்லாம் இட்டு போனவங்களா இருக்கணும். வந்துட்டேன் மாமா. மாமா யார் அந்த எருமை? தெரியலையே. என்ன எருமை மாடு வண்டியை போற இப்படி தடுக்கிறா? என் அருமை தெரியாம வந்துட்டு நான் தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட மாப்பிள்ள. என்னோட அருமை தெரியாம நீங்க எருமைன்னு சொல்லுதீங்க. உங்க பொண்ணை லைலாவை கல்யாணம் பண்ணதே நான் தானா மாமா? உன்னை மறக்க முடியுமாடா எருமை மாடு? அதான் என் பேர் தான் தெரியுமில்ல மாமா. மாணிக்கம் மாமா மாமான்னு சொல்லுவாங்க. அதான் மா சாட்டா வந்து மாணிக்கன்னு சொல்லுவாங்க. கடுப்பேத்தாத. என் பொண்ணு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, டென்ஷன் நான் போயிட்டு இருக்கிறேன். இதோட மாப்பிள்ளை கிடைப்பாங்க. மீறியா பேசுன்னு வச்சுக்க, அடுத்த கொலை நீதான். என்னண்டா என்ன மாதிரி அழகா சிறப்பா மாப்பிள்ளை ரமேஷ் என்ன பொண்ணு மாப்பிள்ளைய அமைய மாட்டேங்குது. வந்துட்டேன் மாமா. என்ன சுரேஷ் எப்படி இருக்காமா? நான் என்ன செல்லமா சுரேஷன் வச்சுக்கோ, அதை பத்தி இருக்கு. அக்கா எப்படி இருக்கா லைலா? மாமா உன் முண்டை குடு, இல்லாட்டா அள்ளி குடு,
இது போட்ட முடிச்சு சாமி போட்ட முடிச்சு மாமா. இங்க வா குனி தரேன், இங்க வா குனி, இங்க வா. நீ இந்த பக்கம் வந்தன்னு வச்சுக்க, கைய காலை மார்க்க இடியட் ரமேஷ். இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்க, 10 கன் அடிப்பு வச்சுக்க, ஒரே இடம் போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போனோட கவலைப்பட மாட்டேன். ஆங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, மாங்குயிலே பூங்குயிலே மாமா, செய்தி ஒண்ணு. உன் பொண்ணு எனக்கு தான். நாளைக்கு உன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம். சுரேஷ் நாளைக்கு கல்யாணத்துக்கு நீயும் உன் மாமாவும் வந்துடட்டும். என் பேர் சுரேஷ் இல்ல ரமேஷ். எத்தனை தடவை கிட்ட சொல்றது? நான் சுரேஷ்னு நான் செல்லமா கூப்பிடுவேன். வரட்டுமா மாமா? இன்னைக்குதான் நம்ம பொண்ணுக்கு அதே கல்யாணம் வச்சு, இது கூட இந்த பைத்தியம் தெரியாம நாளைக்கு இவனுக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணமா? ஏண்டா இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தாங்க, நம்ம என்னடா ஆகும்? அதோ தெரியுதான் பொதுமுடா சாமி. இந்த மாதிரி மென்டல் பத்தியில நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். வா போய் பிள்ளையாருக்கு ஒரு 108 தேங்காய் உடைச்சிட்டு இவன் இந்த பக்கமே வர மாதிரி வேண்டிக்கலாம். வா பிள்ளையார் கோயிலுக்கு போலாம்.